இந்த 118 அப்படிங்கிற இந்த ஒரு எண்ணை எட்டி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்குதா இங்கே தமிழ்நாட்டில்? நிச்சயமாக இருக்கிறது. ஓகே. ஏன்னா 2 அணிகள் அதற்கான தயார் நிலையில் தான் இருக்கு. ஒன்று திருமாவளவன் இடதுசாரிகளோடு உரையாடி இன்னைக்கு யாதவ அர்ஜுனாவை நான் பேசி கொண்டிருக்கிற இதே நேரத்தில் திருமாவளவன் சந்திக்கிறார். என்னதான் நீங்கள் அவர் தாவேக்காவின் சார்ந்தவராக இருந்தாலும் திருமாவளவனிடம் அரசியல் கற்றவர், அவருடைய சீடர் தான் அவர். அதனால் அவர் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறார் என்றால் இவரை தான் அவர் மையமாக வைத்து இந்த காய் நகர்த்துகிறார். ஏன்னா இவரை நம்பி தான் இடதுசாரிகள் வருவாங்க. அவங்க நேரடியாக அழைத்தால் அது நம்பகத்தன்மைக்குரியதாக இருக்குமா என்கிற அச்சத்தோடு அதை அணுகுவார்கள். ஏன்னா அவங்களுக்கு நீண்ட காலமாக இடதுசாரிகளுக்கு அந்த நம்பகத்தன்மை இருக்கிறது. அதை கெடுத்துக்கொள்வதற்கு அவங்க விரும்ப மாட்டாங்க. அப்போ அதுபோல் காங்கிரஸ் ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பே அவர்கள் முயற்சி செய்தார்கள். அது மூத்த தலைவர்கள் வழியாக முறியடிக்கப்பட்டது. நிரூபிக்கப்படாத ஆற்றல், நிரூபிக்கப்படாத சக்தி, நிரூபிக்கப்படாத அவங்களோட கூட்டணி போவது ஒரு விபரீதமான முடிவை தரும் என்று தடுக்கப்பட்டது. அதனால் அவர்கள் இயல்பாகவே எந்த நிபந்தனையும் இல்லாமல் முன் நிபந்தனையே இல்லாமல் போயிட்டாங்க. எந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனே கிடையாது. எதற்காக போகிறவங்களோட சொல்லிட்டு போகல, அவங்க உடனடி ஆதரவுக்கு நிலைக்கு அவங்க போகிறாங்க. அப்போ ரொம்ப பேர் என்ன நினைச்சாங்கன்னா இந்த சதவீதத்தை இவர் எட்டுவார் என்பதை அரசியல் அறிந்தவர்கள் யாருமே கணிக்கலை. ஓகே. அதுதான் இவ்வளவு குழப்பத்துக்கும் பெரிய காரணம் நான் நினைக்கிறேன். அரசியல் அறிந்தவர்கள் யாருமே, ஒரு லெட்டர்பேடு கட்சி கூட, சிறு கட்சி கூட யாருமே தாவேகா பக்கம் போகவே இல்லை. அப்போ அவங்க பேசுனது எல்லாமே ஒரு கனவு நிலைப்பாடு என்கிற அந்த கருத்தோடு தான் எல்லாரும் அணுகுனாங்க. ஆனால் இது இவ்வளவு பெரிய ஒரு புயல் மாதிரி வீசும், இந்த மாதிரியான சதவீதத்தை எட்டும், ஏறத்தாழ 34%. சென்னை மாதிரியான திமுகவின் கோட்டையை எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்திலே கூட இவ்வளவு பெரிய வீழ்ச்சியை திமுக சந்தித்ததில்லைங்கிற அளவுக்கு ஒரு மாற்றம் நிகழும் என்பதை யாரும் எதிர்பார்க்கலாம். ஓகே.